Hi friends, மகாநதி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம விஜய் ரொம்பவே வருத்தமாக நிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஃபீல் பண்ணி நிவின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ நிவின் சொல்றாங்க, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் நல்லா சொல்லிட்டு நிவினும் விஜயும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அதை நீங்க என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா தாராளமா நான் அதை செய்யறேன்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாங்க. உடனே விஜய் இவ்வளோ விஷயம் நீ எனக்கு சொன்னதே அந்த அளவுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, வேற எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாமே எனக்கு நல்ல விதமாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு நிவின் விஜய் கிட்டே ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா ரொம்பவே சந்தோஷத்துல நம்ம காவேரி அம்மா என்னெல்லாம் நடக்குது தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாவும் ஹாப்பியாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா, காவேரி உன்னால மட்டும் அது எப்படி இப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியுது, இன்னைக்கு அந்த வெண்ணில வந்திருந்தா எப்படியெல்லாம் பேசினா தெரியுமா, அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது, ஆனால் நீ இப்படி இருக்கிறது தான் எல்லாமே இக்னோர் பண்ணிட்டு போகிறது தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு, எனக்கு தேவை என்ன தெரியுமா, நீ தயவு செஞ்சு சாமி முன்னாடி அதை கலட்டி வச்சுடு, அப்படி இல்லையா வேற ஏதாவது நான் கூட பண்ணு, ஆனால் அதுக்காக இப்படியெல்லாம் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க. அம்மா நான் முதல்ல நம்மளுடைய அப்பள பிஸ்னஸை எப்படி பெருசாக்குறதுன்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுக்கப்புறம் மீதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், அது எனக்கு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டும் இருக்காங்க. இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம விஜய் வராங்க. விஜய் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டெல்லாம் இருக்காங்க. விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டும் இருந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம விஜய் ஒரு பக்கம் இருக்கா. அந்த நேரத்துல கரெக்டா தாத்தா ஏன் விஜய் நீ சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பசி இல்லை தாத்தான்னு பேசிட்டு இருக்கும் போது இப்போ வெண்ணிலாவுடைய மாமா வெண்ணிலாவை இங்கே விட்டு போக போறாங்க. ஏய் எதுக்காகடி இங்க ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடினாலும் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. இது என் புருஷ வீடு, நான் இங்க வராத வேற எங்க போவேன்னு நல்லா சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னது புருஷ வீடா, எந்த உரிமையில உன் புருஷ வீடுன்னு சொல்ற, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போடுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் பேசுறாங்க. இல்ல கண்டிப்பா கல்யாணம் நடந்தே ஆகும்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்றாங்க. இதை கேட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க விஜய். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.